வழங்குவதற்காக சுதர்ஷனம். இன்னைக்கு நாம 10ஆம் வகுப்பு பாடங்கள் குறித்து நம்ம தொடர்ந்து இனிலிருந்து பார்க்க போறோம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் தொடங்க இருக்கு. இன்னிலிருந்து நாம 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்க இருக்கோம். இன்னைக்கு நாம 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் குறித்து பார்க்க போறோம். ஆலோசனைகளை வழங்குவதற்காக 2 ஆசிரியர்கள் நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறார்கள். முதுகலை ஆங்கில ஆசிரியர்கள் திரு சுரேஷ் மற்றும் திருமதி நீதா வியாஸ் அவர்களை நாம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். ஆசிரியர்கள் இருவருக்கும் வணக்கம். மாணவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண் கால் பண்ணி உங்க டவுட்ஸை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தொடர்ந்து நாம நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம், ஃபர்ஸ்ட் ஆங்கிலம் அப்படின்னாலே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சவாலான விஷயமாவே இருக்கு. கண்டிப்பா ஆங்கிலம்ன்றது எவ்வளவு ஒரு எளிதான பாடம், அதற்கு பயப்பட வேணாம் அப்படின்னு நீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸை பதிவு செய்யுங்க. இல்ல, இப்போ இங்கிலீஷ்னு வந்தாவே இட் இஸ் நாட் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம். இங்கிலீஷ்னா பொதுவாகவே எல்லாருமே சந்தோஷமா வித் கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தா அண்ட் வித் அ பாசிட்டிவ் அப்ரோச் எவ்ரிபடி கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். அது என்னோட ஒப்பீனியன். ஓகே சார், மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ். ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் நல்லா எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், நிறைய ரிவிஷன், ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக எழுதணும். பயப்படக்கூடாது. தைரியமாக சந்தோஷமாக அப்ரோச் பண்ணாவே தேர்வு எழுதக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே அதிக மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் ஆவாங்க. அந்த பயத்தை அவங்க தவிர்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் வாங்கலாம். சார், இப்போ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கிராமர் 25 மதிப்பெண்கள் வருது. இந்த கிராமர் பார்ட்ல முழு மதிப்பெண்கள் பெறுவது எப்படி சார்? கிராமர்னு சொல்லும்போது பிள்ளைங்க பயப்படுவாங்க எப்போதுமே. அதாவது 10 1 மார்க் கொஸ்டின் இருக்குது, 5 2 மார்க் கொஸ்டின் இருக்குது, ஒரு பங்க்சுவேஷன். முழு மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் எடுக்கலாம். நிறைய நேரம் இருக்குது அவங்களுக்கு. அவங்க கிராமர்னாவே பயந்துடுறாங்க. இந்த 10 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாய்ஸ் இருக்குது, ஏபிசின்னு கொடுக்குறாங்க. ஏதோ இந்த பிள்ளைங்க ஒன்று டிக் பண்ணிடும். ஏதோ ஒன்று டிக் பண்ணும்போது அந்த ஆன்சர் தப்பாகும். அது ஒரு கொஸ்டினும் படிக்கும்போது அது நல்லா கூர்ந்து ஒன்றுனும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த முழு 10 மதிப்பெண்களும் அவங்களால எடுக்க முடியும். அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பார்ட் 5x2 அது கூட ஈஸி தான். ஆக்சுவலாக பிள்ளைங்க ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த 25 மார்க்கு அழகாக எடுக்கலாம் மாணவர்கள். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக திருவள்ளூர்லேருந்து யுவராஜ். யுவராஜ் வணக்கம், உங்கள் கேள்வி என்ன யுவராஜ்? ஹலோ மேடம், நான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். சொல்லுங்க. பேராகிராஃப் ஒரு 5000 பாயிண்ட் தராங்க, அது ஃபுல் மார்க் போடுவாங்க. மேம், அவர் பேராகிராஃப்க்கு எனக்கு 5 to 6 மார்க்ஸ் தான் தராங்க. அதில் முழு மதிப்பெண் பெறுவது எப்படின்னு கேட்குறாரு. 5 to 6 மார்க்ஸ் முழு பெண்கள் எப்படி வாங்குறது அப்படின்னா கரெக்டாக சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு வேர் தே கோ ராங்கர்ஸ் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். அதுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஒரே விஷயம் என்னென்னா தே நீட் நாட் ரைட் பிக் சென்டென்சஸ். அது கொஞ்சம் கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு எழுதினாவே, சென்டென்சஸ் சிம்பிளாக எழுதினாவே யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ். சென்டென்ஸ் சிம்பிளாக எழுதினாவே நம்ம ஆமாம், அதில் என்ன பண்ணுவாங்க, தே வில் நாட் கோ ராங், தே வில் பி கான்ஃபிடென்ட் இதில் எனக்கு தப்பு ஆகாது அப்படின்னு. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக கோவையிலிருந்து விக்னேஷ். விக்னேஷ் வணக்கம், உங்க கேள்வி என்ன விக்னேஷ்? மேம், இங்க பேராகிராஃப் எழுதும் போது மார்க் 4.5 மேல போட மாட்டேங்கிறாங்க சார். அவர் அதே கேள்வி கேட்கிறாரு. விக்னேஷ், மார்க் ஃபுல் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்கப்பா. நீ 120 வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இன் 120 வேர்ட்ஸ். 120ங்கிறது எக்ஸாக்டாக 120 இருக்கணும்னு கிடையாது. 100 இருந்தால் கூட முழு மதிப்பெண்கள். நீ என்ன பண்ணணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது விக்னேஷ். அப்படி எழுதினா ஃபுல் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீ 4.5 தான் கொடுக்குறாங்கன்னு பயப்பட வேண்டாம். உன்னோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்க ஃபுல் 5 மார்க்ஸ் உன்னால் எடுக்க முடியும். சார், நீங்க இப்போ பேராகிராஃப் பத்தி சொன்னீங்க. இந்த பேராகிராஃப்ன்றது மாணவர்கள் எத்தனை பக்கங்கள் எழுதணும், அதை சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதினா அவங்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்குமா, இது குறித்து சொல்லுங்க. பேராகிராஃப்னு சொல்லும்போது ஒரு பேராகிராஃப் தான். பட் அவங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களில் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. சிலர் சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுறாங்க, சில சினாப்சிஸ் போட்டு எழுதுறாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதினாலும் அவங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. பக்கங்கள் வேண்டாம். ஏன்னா ஒரு 20 லைன் இருக்குது ஒரு பக்கத்தில். அந்த 20 லைன் அவங்களால முழுமையாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடிஞ்சதுன்னா முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். நாட் த பேஜஸ் கவுண்ட், வாட் தே ரைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வித்வுட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அண்ட் வித்வுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சாருமதி. சாருமதி வணக்கம், உங்க கேள்வி என்ன? ஸோ இது மாதிரி 5 மார்க்ஸ் கிராமர்ஸ் கேட்குறாங்கல்ல மிஸ், அதில் ஃபுல் மார்க் எடுக்க என்ன பண்ணும்? கிராமர் பார்ட்ல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது எப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணாவே கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும். அதுக்கு யூ ஷுட் ஏபிள் டு அனலைஸ் நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன், அதை நீங்கள் நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டாவே
டெஃபினட்டாக ஃபுல் ஸ்கோர் மார்க்ஸ் பண்ணலாம். கிராமர் பார்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறையா கோ த்ரூ பண்ணாவே யூ வில் கம் வாங்க முடியும். சார் அடுத்ததாக இந்த கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா பாடங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் வருமா, அதுக்கு அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் சார் கிராமர் பார்ட்ல முழு மதிப்பெண்? அதாவது ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு மேடம், புக் இஸ் த பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. புக்கை லைன் பை லைனாக படித்தாவே இந்த பிள்ளைங்க முழு மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இவங்க அந்த புக்கை வந்து பார்க்கறது கிடையாது. இப்போ இன்றைக்கி கூட +2 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அநேக கேள்விகள் பெரும்பான்மையான கேள்வி புக் பின்னாடி தான், வேர்ட்ஸ் கூட என்ன பண்ணல ஆக்சுவலாக மாற்றவே இல்லை. ஸோ ஐ அட்வைஸ் தீஸ் சில்ட்ரன் தே ஷுட் ரீட் த பேஜஸ் லைன் பை லைனாக அந்த பக்கங்களை படித்து பின்னாடி என்னென்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஆன்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்கலாம். அவங்க தே நீட் நாட் ஃபியர், பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அவங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சென்னையிலிருந்து எழிலரசி வணக்கம், உங்க கேள்வி என்ன? சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து எதுல இருந்து படிக்கிறது சார்? ஓகே மேம், சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எதுல இருந்து படிக்கிறதுன்னு கேக்குறாங்க. சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் vocabulary பொறுத்த வரைக்கும் உங்க டெக்ஸ்ட் புக் இல்ல உள்ள இருக்க glossary பார்ட் நீங்க தரோவா இருந்தாவே உங்களால கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ யூசுவலா பாத்தீங்கன்னா ஆண்டனிம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தே மேக் மிஸ்டேக்ஸ். அதுக்கு காரணம் when they are attending antonyms they have to be very sure நான் ஆப்போசிட் தான் அட்டெண்ட் பண்றேன். ஏன்னா சினோனிம்ஸோட ஆப்ஷன்ஸும் உள்ள இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் இதுதான் ஆன்சர்னு, பட் எஸ் இட் ஹேஸ் டு ஹேவ் அ ஆப்போசிட் வேர்ட். ஸோ அது வந்து தெளிவாக பார்த்தாங்கன்னா வித் த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தே கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். வந்து டெக்ஸ்ட் புக்ல இருந்து பார்த்தது போதும். ஓகே எஸ் சார். மேம் வந்து இப்போ சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க. இப்போ சினோனிம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆப்ஷன்ஸ்ல ஒரே மாதிரியான 2 ஆன்சர்ஸ் இருந்தா மாணவர்கள் அதை எப்படி அட்டெண்ட் பண்றது சார்? சில நேரம் அந்த 2 ஆன்சருக்குமே அட் த டைம் ஆஃப் கரெக்டிங் த பேப்பர்ஸ் போர்ட் வில் டிசைட், எக்ஸாமினேஷன் கமிட்டி வந்து டிசைட் பண்ணும் இது 2த்துக்குமே நம்ம மார்க் கொடுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நாட் ஹவ் டவுட் ஆன் தட், ஐயோ நம்ம ஆன்சருக்கு மார்க் கிடைக்குமா அப்படின்னு. 2த்துக்குமே சில நேரம் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் மார்க், அதனால பிள்ளைங்க பயப்பட வேண்டாம், they will score marks. ஓகே, அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சேலத்துல இருந்து நோவா பிரைட். நோவா வணக்கம், உங்க கேள்வி என்ன? 1 மார்க் வந்து சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மார்க் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறமேட்டு 1 மார்க் வந்து 15 to 24, 3 to 14 ஃபுல்லாவே மார்க் கம்மியாவே வருது. ஃபுல் மார்க் எடுக்க உள்ள அவங்க வந்து 1 மார்க் क्वेश्चंस ஃபுல்லா எனக்கு ஃபுல் மார்க் வர மாட்டேங்குது, அதுக்கு ஃபுல்லா எடுக்கிறதுக்கு எப்படி பிராக்டீஸ் பண்ணணும்? இப்போதான் நான் சொன்னேன் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது. அகைன் அந்த vocabulary பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் யூ ஹேவ் எ புக் பேக் எக்ஸசைஸ், அதை மட்டும் தரோ பண்ணி அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை ரிப்பீட்டடாக பார்த்து அதை வந்து வித் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக வித் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இஃப் தே அட்டெண்ட் அ கொஸ்டின் கண்டிப்பா they can do. அதாவது previous year question papers வந்து எதுவுமே வந்து புதுசு இல்ல, everything is a familiar question. ஸோ அதனால அவங்களால கண்டிப்பா பண்ண முடியும். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வரப்போகும் தேர்வுல அதிக மதிப்பெண்கள் எடுப்பது எப்படின்னு மாணவி ஒருவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 10th 496 மார்க்ஸ் வாங்கினேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் 3rd அண்ட் ஸ்கூல் 2nd. அப்புறம் இதுக்கு வந்து நம்ம தினமும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், எழுதி பார்த்தாலே கன்ஃபார்மாக நல்ல மார்க் வாங்கலாம். டிவி பார்க்கறதுனால ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணலை, கண்டிப்பாக அஃபெக்டும் ஆகாது. பட் எல்லாமே லிமிட்டில் இருந்தால் எவ்ரிதிங் இஸ் குட். அண்ட் நம்ம வந்து தினமும் நல்லா படித்து ரிவிஷன் பண்ணோன்னாலே நம்ம கண்டிப்பாக 495க்கு மேலே நம்ம எக்ஸாமில் வாங்கலாம். சோனா, கண்டிப்பா நீங்க சொன்ன அட்வைஸாக மாணவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக கோவையிலிருந்து நெமிலி வணக்கம், உங்க கேள்வி என்ன? ரிப்போர்ட்டிங்க்கு தான் எப்படி மார்க் வாங்கணும்? உங்க கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்க முடியுமா? எரர் ஸ்பாட்டிங்ல எல்லாம் எப்படி மார்க் வாங்குறது? எரர் ஸ்பாட்டிங்ல எப்படி ஃபுல் மார்க் வாங்குறதுன்னு கேக்குறேன். ஸ்பாட் த எரரில் வந்து 5 கொஸ்டின் கேட்பாங்கம்மா. அதில் வந்து ஆர்டிகல்ஸில் மிஸ்டேக்ஸ் இருக்கும், ப்ரிப்போசிஷன்ஸில் மிஸ்டேக்ஸ் இருக்கும், வேர்பில் மிஸ்டேக்ஸ் இருக்கும், சிங்குலர் ப்ளூரலில். தட் நீட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீ ரெஃபர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினா 5 மார்க்ஸு. சில்லி மிஸ்டேக்ஸ் தான் மாறும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை வேர் த எரர் இஸ், பட் இட் இஸ் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், முழு மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததாக வீணான்ற மாணவி தன்னுடைய கேள்வியை கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நாங்கள் படித்தது தான் வரணும்னு எதிர்பார்த்து கரெக்டாக பார்க்கும்போது அடிஷ்னல்லேருந்து ஏதாவது ஒன்று கேட்டுறாங்க. கரெக்டாக நாங்கள் படிக்காததாக கேட்டுறாங்க. சாயந்தரம்லாம் கோச்சிங் கிளாஸ் வைக்கிறாங்க, எல்லா டீச்சர்ஸும் நல்லா சொல்லித்தராங்க. ஆனாலும் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எல்லாம் மறந்துடுது. உள்ளேருந்து லெசன்ஸ்லாம் நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு புரிகிற மாதிரி வேர்ட் பை வேர்ட் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த லெசன்ஸில் உள்ள ஒவ்வொரு கருத்தும் டக்குன்னு மறந்து போயிடுது.
மேம் இவங்க வந்து நாங்க நல்லா படிச்சிடறோம் ஆனா லெசன்ஸ் தாண்டியும் கேள்விகள் வருமா, அப்படி கேட்டா எப்படி முழு மதிப்பெண் எடுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் தே ஹேவ் டு யோசிச்சுட்டு பதில் சொன்னா தென் ஐ திங்க் தே கேன் ஸ்கோர் இட். என்ன சார் சொல்றீங்க? ஓகே சார். அந்த மாணவி கேக்குறாங்க வந்து இப்போ லெசன்ஸ் தாண்டி அவுட் ஆஃப் த சிலபஸ் கேட்க வாய்ப்பு இருக்கா, இல்ல இங்கிலீஷ்லயே வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இல்ல ஒரு மதிப்பெண் கேள்வி ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்கறதுக்கே இல்லை. நான் முதலே சொல்லிட்டேன் புக் இஸ் த பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அந்த கண்டென்ட் தெரிஞ்சால் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறது, வெறும் செலக்டடாக படிக்குதுங்க. ஆக்சுவலாக ரீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த வாட், வேர், வென், ஹவு கொஸ்டின்ஸ் மீனிங் தெரிஞ்சாவே தே கேன் ரைட் அண்ட் ஸ்கோர் மார்க்ஸ். அவங்க அந்த கொஸ்டின் இல்லைன்னொடனே தே காட் டென்ஸ்டு. ஐயோ இந்த கொஸ்டின் இல்லவே இல்லையே புக்கில், அது இருக்கும் ஆக்சுவலாக இன்டைரக்டாக கேட்டிருப்பாங்க. அந்த ரீட் பண்ணி அந்த கண்டென்ட் நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த முழு மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைங்களுக்கு பயப்பட வேண்டாம், அழகாக எழுதலாம் பசங்க. ஓகே சார். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சென்னையிலிருந்து நவீன்குமார். நவீன்குமார் வணக்கம், உங்க கேள்வி என்ன? மேடம் எனக்கு 3 டவுட் இருக்கு மேடம். சொல்லுங்க. அந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அப்புறம் இன்டைரக்ட், டைரக்ட் ஸ்பீச், அந்த ரெண்டுக்கும் வந்து புக்ல இருக்கிற பின்னாடில இருந்து கம்பல்சரி பார்த்தா வருமாங்களா? ஓகே. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் புக்கு பின்னாடி இருந்து தான் அந்த கேள்விகள் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, டெக்ஸ்ட் புக் தரோ பண்ணிட்டாவே டெஃபினெட்லி அதுலேருந்து வரும். என்ன கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, உள்ள இருந்தும் கேட்கலாம். அண்ட் இப்போ நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கு, எதுவுமே புதுசா இல்லை. there are 8 rules. அது இந்த 8 rules தான் வந்து திருப்பி வருது. so there is nothing new. ஓகே. அடுத்ததாக மதுரையிலிருந்து தொலைபேசி வாயிலாக ஆனந்த்குமார். ஆனந்த்குமார் வணக்கம், உங்க கேள்வி என்ன? பேராகிராஃப்ல வந்து மைண்ட் மேப் அந்த பிக்சர் ரிலேட்டடா டிரா பண்ணலாமா? பேராகிராஃப்ல இருந்து அந்த பிக்சர் ரிலேட்டடா டிரா பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சின்னதாக ட்ரா பண்ணலாம், பெருசாக வேண்டாம். அதுவே ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு சில பசங்க ஃபுல்லாக பேஜ் ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுக்கிறோம். தே கேன் ட்ரா சின்ன ஒரு பென்சில் டிராயிங் அப்படின்னு சொல்லுவோம். குட்டியாக பண்ணாங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பேப்பர். இப்போ நீங்கள் ட்ரான்னு சொல்லும்போது இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் மாணவர்களுக்கு வருது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்டிங்க்கு நிறைய மாணவர்கள் நிறைய நேரம் எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணலாமா சார்? இதுக்கு கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே. கலர் பென்சில் ஏன்னா அதிக நேரம் அந்த கலர் பென்சில் அதை கொண்டு வந்து அதை எழுதிட்டு இருக்கிறதுக்கு நேரம் அதிகமாகும். மேலும் தே ஹவ் ஸ்ட்ரிக்ட்லி வாண்ட் நாட் டு யூஸ் கலர் பென்சில்ஸ் ஆர் ஸ்கெட்ச் பென்ஸ். சாதாரண பென்லேயே எழுதலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். நேம் ஆஃப் த ப்ராடக்ட், நேம் ஆஃப் த ஷாப், அட்ரஸ், ஏதாவது ஒரு ஸ்லோகன். பெருசாக இருக்கணும், அழகாக இருக்கணும், பிக்சர்லாம் வரையணும் நெசசிட்டியே கிடையாது. வாட் இஸ் ரிக்வயர்டுங்கிறது எழுதினாங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அங்கெல்லாம் மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க. they can score marks. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சென்னையிலிருந்து சுமையா. சுமையா வணக்கம், உங்க கேள்வி என்ன? ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் எனக்கு மார்க் போகுது. ஓகே மேம், அவங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் கிராமர் பார்ட்ல தான் மார்க் போகுது அப்படி சொல்றாங்க. இந்த கிராமர் பார்ட்ல மார்க் குறையறதுக்கான காரணம் என்ன மேம்? ப்ராப்பர் பிராக்டிஸ் இல்லாதனாலயா, இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே அவங்களால முழு மதிப்பெண் வாங்கிட முடியுமா? ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. பிகாஸ் தே ஷுட் நோ டு ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் ஆஃப் ஈச் வேர்ட். அது இப்போ நான் சப்ஜெக்ட்னா எனக்கு இதுதான் சப்ஜெக்ட், எனக்கு அது தெரியணும். வேர்ப்னா எனக்கு இதுதான், ஆப்ஜெக்ட்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இட், காம்ப்ளிமெண்ட்னா அ வேர்ட் விச் கம்ப்ளீட்ஸ் அ சென்டென்ஸ் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஸோ எனக்கு இந்த இது தெரிஞ்சால் ஐ கேன் டூ இட். அண்ட் அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தான். இப்போது ஒரு இது நான் தப்பு பண்ணுறேன்னா எங்கே நான் தப்பு பண்ணுறேன் அந்த தெளிவு இருக்கணும். ஏன்னா இங்கிலீஷ்னாலே கிராமர் தான் மெயினா. அது கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸ் தான். ஓவர் நைட் யூ கேன் நாட் கெட் இட். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருந்தால் அதை பண்ண முடியும். சார் அடுத்ததா ஒரு கேள்வி. இப்போ சயின்ஸ் பார்த்தோன்னா சென்டம் வந்துடுது, மேத்ஸ்னா சென்டம். நிறைய மாணவர்கள் நாங்கள் இங்கிலீஷில் நிறைய எழுதுறோம் ஆனால் எங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன சார்? அலட்சியம் தான் மேடம், அலட்சியம். தே ஆர் வெரி கேர்லெஸ். இப்போ செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 35 மார்க்ஸ் தான் அவங்க படிக்க வேண்டியது இருக்கும். மீதி இருக்கக்கூடிய மார்க்லாம் ஒரிஜினாலிட்டி. தே மஸ்ட் ப்ளே வித் த வேர்ட்ஸ். அப்போ தான் அவங்களால ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். இல்லைன்னா அங்கே எல்லாம் மார்க் ஒரு மார்க் கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பாங்க செகண்ட் பேப்பரில். மார்க் கூட ஒன்றுமே இல்லாமல் போயிடும். மற்ற சப்ஜெக்டில் நிறைய இருக்குது விஷயங்கள், அதுக்கு நிறைய நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஃபுல் மார்க்ஸ். ஸோ ஐ அட்வைஸ் ஆல் த சில்ட்ரன், இங்கிலீஷ்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல 4 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பேப்பருக்கு. பொறுமையாக ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாவே 90 and above they can score. ப்ராக்டிஸ் இல்லாதனால தான் அவங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பா ஆங்கில பாடத்துக்கும் ப்ராக்டிஸ் அவசியம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். ஜனனி என்ற மாணவி சக மாணவர்களுக்கு ஜெனரலா எக்ஸாம்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்றதை பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 497 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஸ்டேட் 3rd, டிஸ்ட்ரிக்ட் 2nd அண்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்குறேன். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ரிவைஸ் பண்ண தான் நம்மளுக்கு எதுனாலுமே தரவாகும்.
டைம் டேபிள் போட்டு இது இன்னைக்குள்ளே முடிச்சிருவேன்னு சொல்லி படிச்சிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நம்மளால் நிறைய மார்க்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பா ஜனனி, நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணாலே நம்மளால நிறைய மதிப்பெண்கள் வாங்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக கோவையிலிருந்து சதீஷ்குமார் வணக்கம், உங்க கேள்வி என்ன? மேடம் வணக்கம் மேடம். பேராகிராஃப் வந்துட்டு 120 வேர்ட்ஸ் எழுதினா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்குமா, இல்ல மெயின் பாயிண்ட்ஸ் எழுதினாவே நம்மளுக்கு வந்துட்டு, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா ஷார்ட் டைம் மெயின் பாயிண்ட்ஸ் எழுதினாவே நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்கறேன். ஓகே சார், அது வந்து பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 120 வேர்ட்ஸ் ஃபுல்லா எழுதினாதான் அந்த முழு மதிப்பெண் கிடைக்குமா, இல்ல மெயின் பாயிண்ட்ஸ் எழுதினாதான் ஃபுல் மார்க் கிடைக்குமான்னு கேட்குறேன். நான் இப்போ இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறேன்னா, பேராகிராஃப் டவுட் இருக்கும். 120 வேர்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, அது 120 எழுதணுமா? இல்லை, எழுதலாம், கம்மியாக கூட எழுதலாம். see to that, answer to the question. அதே போல் 30 வேர்ட்ஸ்ன்னு 2 மார்க்ஸ் கொஸ்டினில் சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 வேர்ட் கூட ஆன்சராக இருக்கும். ஐயோ உங்க 30 கேட்டிருக்காங்களே, நம்ம 2 வேர்டு தானே எழுதணுமே, they will give mark, we will give marks. சிலர் எஸ் ஆர் நோ கொஸ்டின் கூட 30 வேர்ட்ஸில் கேட்கணும். எஸ்ன்னு போட்டாவே 2 மார்க்ஸ் கொடுக்கணும். ஸோ நீ பேராகிராஃப் வந்து 120 வேர்ட்ஸும் எழுதணும்னு இல்லை ராஜா, fill up a page, don't do any grammatical mistake, ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. பயப்படவே வேண்டாம், நீ தைரியமாக எழுது. ஓகே, நான் இப்போ சார் வந்து பேராகிராஃப் பற்றி சொல்லியிருந்தாரு. இப்போ இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லாஸ்ட் செக்ஷனில் 19th கொஸ்டின் டிரான்ஸ்லேஷன் ஆர் பிக்சரை அது கேட்குறாங்க. அது மாணவர்கள் எதை சூஸ் பண்ணி எழுதுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு பிக்சர் காம்போசிஷன் அட்டன் பண்ணால் they will score marks. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனில் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் மிஸ் த ஆப்ட் வேர்ட் டு யூஸ் இன் அ கண்டென்ட். அப்போ என்ன ஆகும், பிக்சர் காம்போசிஷன் அட்டன் பண்ணிங்கன்னா they have to give a title, அதுக்கு கண்டிப்பாக 1 மார்க் உங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில டைம் என்ன ஆகும், கொஸ்டின் பேப்பர்லேயே உங்களுக்கு அந்த பிக்சரோட டைட்டில் அங்கே இருக்கும், அதை பேஸ் பண்ணி கூட தே கேன் எக்ஸ்டெண்ட் த பேராகிராஃப், அல்லது தே கேன் ரைட் அட்லீஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் சிம்பிளாக எழுதுனா தே கேன் ஸ்கோர் மார்க்ஸ். உங்க பிக்சர் காம்போசிஷன் அட்டன் பண்ணுறது தான் நல்லது. எஸ், பெஸ்ட். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சதீஷ் வணக்கம், உங்க கேள்வி என்ன சதீஷ்? லெட்டர் ரைட்டிங்ல கிராமர் மிஸ்டேக் பார்ப்பாங்களா? புக்ல பண்ணிக்கலாமா சார்? லெட்டர் ரைட்டிங்ல கிராமர் மிஸ்டேக்ஸ் பார்ப்பாங்களான்னு கேட்டிருக்காரு. அதாவது ஃப்ரெண்ட்லி லெட்டர்னு சொல்லும்போது யூ கேன் ப்ளே வித் த வேர்ட்ஸ். ஃப்ரெண்ட்லி லெட்டர் ஒன்று கேட்பாங்க எப்போதுமே, இல்லைன்னா சம்டைம்ஸ் அஃபீஷியல் லெட்டர் கேட்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க அவங்களே பாதி கொடுத்துறாங்க, வி ஹாவ் டு ரிப்ளை. அந்த லெட்டருக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு அதுக்குண்டான பதில் நம்ம எழுதினோம்னா சிம்பிள் சென்டென்ஸ் போதும். எப்பொழுதுமே லெங்க்தி சென்டென்ஸ் எழுதும்போது பிள்ளைங்க கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணிடும். சிம்பிள் சென்டென்ஸாக எழுதினாவே 5 மார்க்ஸ் அந்த குழந்தைங்க லெட்டர் ரைட்டிங்ல எடுக்கலாம். அவங்களே கண்டென்ட் கொடுத்துட்றாங்க, யூ ஹேவ் டு ரிப்ளை ஃபார் தட் லெட்டர். அந்த கண்டென்ட் படிக்க தெரிஞ்சுட்டா ஃபுல் 5 மார்க்ஸ் வாங்கிடலாம் பிள்ளைங்க. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சென்னையிலிருந்து ஐஸ்வர்யா வணக்கம், உங்க கேள்வி என்ன ஐஸ்வர்யா? ஹலோ, குட் மார்னிங். ரோட் மேப் வந்து நம்ம பேரா வைஸ் எழுதணுமா இல்ல பாயிண்டா எழுதணுமா? சார் அவங்க ரோட் மேப் பத்தி கேக்குறாங்க. 2 மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். பாயிண்ட் வைஸ் எழுதினாலும் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க, பேராகிராஃப் வைஸ் எழுதினாலும் 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதை ஒன்றும் மார்க் குறைக்க மாட்டாங்க, they will give marks. மேம், அடுத்ததா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பிரசன்டேஷன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, வில் ஐ கெட் மார்க்ஸ்? கண்டிப்பாக வரும், ப்ரொவைடட் அதில் அவங்க எழுத போகிற வார்த்தைகள் வேர்ட்ஸ் வந்து தெளிவாக இருக்கணும். தேர் ஷுட் பி கிளாரிட்டி ஆஃப் தாட். ஒரு கொஸ்டின் நீங்கள் அப்ரோச் பண்ணாவே அது வந்து டு த பாயிண்ட் எழுதணும். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். நீட்னஸ் ஹேண்ட் ரைட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே மேம், அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக ஃபாத்திமா வணக்கம், உங்க கேள்வி என்ன ஃபாத்திமா? லெட்டர் ரைட்டிங்ல வந்து எப்பவுமே கிராமட்டிக்கல் மிஸ்டேக் சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதனால வந்து மார்க் போறதுக்கு சான்சஸ் உண்டா? ஓகே சார், அது கிராமட்டிக்கல் லெட்டர் ரைட்டிங்மா 5 மார்க்ஸ். உனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு, கண்டென்ட்டு. அதை வச்சு நீ என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபில். அந்த கண்டென்ட் உனக்கு புரிஞ்சுதுன்னா அழகாக எழுதிடலாம். சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு 5 சென்டென்ஸ் எழுதினாவே 5 மார்க்ஸ் உனக்கு கொடுத்துருவாங்க. நீ லெங்க்த்தியாக எழுதும்போது தான் மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுவேன். இன்வைட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லை தேங்க் பண்ண சொல்லியிருக்காங்களா, நீ படிச்சிரு. முதல்ல கண்டென்ட் 2 தடவை படித்து பாரு, புரியும். அதுக்கு ஏற்றாப்புல உள்ள வார்த்தைகள் இருக்கணும், அப்போ 5 மார்க்ஸ் கிடச்சிரும். நீ பெருசாக எழுதும்பொழுது அங்கே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வரும். சார், இறுதியா ஒரு கேள்வி. எனக்கு ஆங்கிலம் வந்து ரொம்பவே கடினமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்? ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் கடினம் யாருமே நினைக்க வேண்டாம். எல்லா தேர்வு எழுத போகிற எல்லா குழந்தைங்களும் பாஸ் ஆக போகிறாங்க. அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்களுக்கு. இந்த பிள்ளைங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக எழுதணும். எக்ஸாம் கான்ஃபிடென்ட்டாக எழுதினாங்கன்னா போதும். 4 நாள் இருக்குது, அழகாக மெமரி போயம்லாம் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாங்க, தன்னம்பிக்கையோடு போனாங்கன்னா எல்லா குழந்தைங்களும் எல்லா பாடத்துலையும் அதிக மதிப்பெண்களை எடுப்பாங்க. பயமே வேண்டாம், யாரும் பயப்படவே வேண்டாம். எக்ஸாம் ஃபியரே வேண்டாம், நோ ஃபியர். ஜாய் என்ஜாய்னு எக்ஸாம் எழுதணும்.
ஓகே சார், கண்டிப்பா நீங்கள் இருவரும் கொடுத்த டிப்ஸ் வந்து மாணவர்களுக்கு ரொம்பவே இன்னைக்கு உதவியா இருந்திருக்கும். நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு ஆசிரியர்கள் இருவருக்கும் நன்றி. வணக்கம். நேர்களே, இன்னைக்கு நாம 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் குறித்து பார்த்தோம். நாளைக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் குறித்து பார்க்கலாம். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.